உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் நண்பர்கள் மூலமாக பிரச்சனையோ, யார் யாருக்கெல்லாம் கணவர் மூலமாக பிரச்சனையோ, யார் யாருக்கெல்லாம் தன்னுடைய துணைவியின் மூலமாக பிரச்சனையோ, அத்தனை விதமான பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த மாதம் உண்டு. நான் சொல்லக்கூடிய இந்த சொந்தம், பந்தம், நட்பு, அப்புறம் காதல், இந்த அத்தனை விதமான சுமைகளையும் சுமந்து கொண்டு அது சுகமாக தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களும் விருச்சிகராசிங்க தான். உங்கள் மனசுக்கு தெரியும் இவங்க காயப்படுத்துகிறாங்க, இவங்க உங்களை ஏமாத்துகிறாங்க, சில பேர் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் தெரிஞ்சாலும் அவங்க ஏற்கனவே எப்பயோ செஞ்ச நல்ல ஒரு விஷயம் உங்கள் மனசை டச் பண்ணும். என்னதான் இருந்தாலும் நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம கவலைப்படும் போது அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களை விட்டு கொடுத்துறீங்க. இதுதான் உங்களுடைய பெரிய மைனஸு, அதுதான் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதெல்லாம் இந்த வட்டம் சேட்டை ஆகவே ஆகாது. உங்களோட ஒரு ஆள் சேட்டை பண்ணவே முடியாது. நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும், நீங்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அற்புதமான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு, செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்களுடைய வலிமை சூப்பராக இருக்குது. பொதுவாகவே அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு 17ஆம் தேதி வரையும் வேலையில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். அசால்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. யாராவது ஏதாவது உங்கள்கிட்ட இந்த வேலையை முடிச்சு கொடுங்க, அந்த வேலையை முடிச்சு கொடுங்க, உங்களுக்கு 5க்கு 50 தரேன், 50க்கு 100 தரேன்னு சொல்லி ஏதாவது ஒரு பின்பத்தை உருவாக்குனாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அவங்களுடைய பேச்சை கேட்காம உங்களுடைய வேலையில் நீங்கள் நேர்மையாக இருந்து கொண்டு போயிட்டீங்கன்னா நிறையா விஷயங்களை நீங்கள் சிறப்படையக்கூடிய வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது உண்மை. ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயமும் எடுத்துக்கலாம். அரசாங்க வேலையில் நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் கவனக்குறைவாக, அல்லது இது யாருக்கு தெரிய போகுது, இது யார் பார்க்க போகிறா அப்படின்னு அசால்ட்டாக மட்டும் ஒரு 17ஆம் தேதி வரையும் அசால்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை சுற்றி இந்த உலகம் இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே உங்களை பார்க்க போகிறாங்க, கேமரா வச்சு பார்க்க போகிறாங்க. மாதிரி பிக் பாஸில் பண்ணுற மாதிரி தான் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி உங்களை பக்காவாக கேட்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய வேலையை காப்பாற்றிக்கணும், உங்களுடைய பேரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய செயல்பாடை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, இந்த விஷயத்தில் பாதிப்பு இல்லாமல் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அங்கீகாரத்தை
உங்களுடைய செயல்பாடை கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்குங்கிறது உண்மை. ஸோ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்களில் பதற்றப்படாமல் இருக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை வெளிப்படையை யார்ட்டையும் சொல்லாமல் நீங்கள் கரெக்டாக உங்கள் வீடு உண்டு வேலை உண்டு, வேலை உண்டு வீடு உண்டு அப்படி மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல், பெரிய அழுத்தங்கள் ஏற்படாமல் உங்களை என்ன பண்ணலாம், நீங்களும் உங்களை பாதுகாத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்த ஒரு அற்புதமான செயல்பாடு என்னென்னா, நம்முடைய விருச்சிக ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக கெட்டிக்கார குழந்தைகளாக போகிறீங்க. நீங்கள் அதான் சொன்னால், நம்ம இந்திரன் படத்தில் ரஜினி, ரோபோ ரஜினி எப்படி இருக்கார், அப்படி புக்கை பார்ப்பார், சடச்சடச்சாம்பார், என்ன பண்ணுவார், ஸ்டோர் பண்ணிடுவார். அதே மாதிரி தான் உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை, அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி நீங்கள் அப்படியே பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய எனர்ஜி ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக சிறப்பாக நீங்கள் லைஃப்பை கொண்டு போக போகிறீங்க. நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் நிதானமாக செல்லணும். அவசரப்பட்டு வாகனங்களில் செல்லும்போது கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ நிதானம் என்பது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வாகனங்களில் மட்டும்தான் இருக்குது போல், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்படியே ஃப்ரீடமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு, மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்ல ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும், அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா, அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க.
ஆற்றுல இருகரையே வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடமாக இருக்குது, பிடிச்சி வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை, சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல், நான் உங்கள் வினோ.